ஹலோ குழந்தைங்களா! நான் தான் லூசி பாட்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போறேன். அந்த கதைய உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கதை லூசி, டீனா அப்படிங்கிற 2 பொண்ணுங்கள பத்தின கதை. பார்க்கலாமா கதைய? ஒரு காலத்துல மோனா, டீனான்னு 2 பொண்ணுங்க வாழ்ந்தாங்க. மோனா நல்லா வெள்ளையா இருப்பா. அதனாலேயே வெள்ளை தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தா. எப்பவுமே தான் அழகா இருக்கும்னு அவளுக்கு ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. டீனா அமைதியான, அதே சமயம் அன்பான பொண்ணு. எப்பவும் தான் செய்யற வேலையில கவனம் செலுத்திட்டே இருப்பா. அதே சமயம் கொஞ்சம் பயந்த சுபாவமும் கொண்ட பொண்ணு. டீனா, நீ என்ன இவ்ளோ கருப்பா இருக்க? இதெல்லாம் ஒரு கலரா? ச்சீ! உன்ன பார்க்கவே அசிங்கமா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு கெளம்பு. மோனா, நீ ரொம்பவே அழகா இருக்க. ஆனா உன்னோட வார்த்தைகள் அழகா இல்ல. அது என்னோட மனச ரொம்பவே காயப்படுத்துது. அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ ரொம்பவே அசிங்கமா இருக்க. இந்த மாரி அசிங்கமான ஒரு பொண்ணு கூட நான் படிக்கிறதுக்கு சுத்தமா விரும்பல. தயவு செஞ்சு இனிமேல் ஸ்கூலுக்கு வராத. என் கண்ணு முன்னாடியே வந்துராத. இப்படி மோனா ரொம்பவே கடுமையா பேசினதுனால டீனா மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா. அதனால அழுதுட்டே அவ ஒரு பார்க்குக்கு போனா. அந்த பார்க்ல அவளுக்கான எல்லா விடையும் கிடைச்சது. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஏன் டீனா அழுதுட்டு போறாங்க? என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு டீனாவை கூப்பிட்டா. டீனா அக்கா, இங்க வாங்க. ஏன் அழுகுறீங்க? டீனா அவளோட ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அவ அழுகுறதுக்கு என்ன காரணம்னு எல்லாமே அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்றா. சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அக்கா, உங்களுக்கு குயில்னா என்ன ஞாபகம் வருது? இது என்ன கேள்வி? குயில்னா எல்லாருக்குமே அதனோட இனிமையான குரல் தான் ஞாபகம் வரும். அது பாடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அதெப்படி? குயில் கருப்பா தானே இருக்கு. அப்ப அத அசிங்கமான்னு தானே சொல்லணும். ஏன் எல்லாரும் அத அழகுன்னு சொல்றாங்க? அக்கா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. கருப்பு, வெள்ளை இதெல்லாம் ஒரு கலர் தான். இது நம்மளோட அழக பிரதிபலிக்காது. நம்மளோட நல்ல எண்ணமும், செயலும் தான் நம்ம அழகானவங்களா, இல்ல நம்ம அசிங்கமானவங்களான்னு காட்டும். அதனால நீங்க அழுகாதீங்க. நீ ரொம்பவே சரியா சொன்ன. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்ல புத்திசாலியா இருக்க. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன இனிமேல் யாரு கருப்புன்னு சொன்னாலும் நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா தப்பு அவங்க மேல தான் இருக்கு. நான் அவங்களுக்கு புரிய வைக்க போறேன். நான் என்னோட ஃப்ரெண்டு மோனாக்கு போயி, இப்ப அவ என்ன தப்பு பண்ணான்னு நான் புரிய வைக்க போறேன். ரொம்பவே நன்றி. நான் திரும்ப உன்னை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய். உங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம திரும்ப சந்திக்கலாம் அக்கா. எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. பாய். டீனா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். திரும்ப எதுக்காக என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? மோனா, நான் உன்கிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும். கருப்பு, வெள்ளை இது எல்லாமே ஒரு கலர் தான். இது ஒருத்தங்களோட அழக பிரதிபலிக்காது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கிறோமா, நம்ம செயல் நல்ல செயலா இருக்கா, இது மூலியமா தான் ஒருத்தங்க அழகா இருக்காங்களா, இல்ல அசிங்கமா இருக்காங்களான்னு தெரியும். நீ இந்த மாரி கலர வச்சு என்ன பேசுறது ரொம்பவே தப்பு. இது உன்னோட ஃபியூச்சருக்கும் நல்லது கிடையாது. புரிஞ்சுக்கோ. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்படி நீ தப்பு பண்ணிட்டு இருந்தா எல்லாரோட கண்ணுக்கும் நீ தான் அசிங்கமா தெரிவ. நான் அசிங்கமா தெரிய மாட்டேன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ மோனா. புரியுது டீனா. அன்பா நடந்துக்கிறது தான் அழகுன்றது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யாரையும் நிறத்த வச்சு நான் எடை போட மாட்டேன். என்னோட இந்த தப்புக்கு ரொம்பவே சாரி. நான் இனிமேல் என் வாழ்க்கையில என்னைக்குமே இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் டீனா. என்ன மன்னிச்சுடு. அன்னையிலிருந்து மோனாவும் டீனாவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. மோனா அவளோட தப்ப புரிஞ்சுக்கிட்டா. டீனா நல்ல தைரியமா, தன்னம்பிக்கையான பொண்ணா மாறிட்டா. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயும் கருப்பு, வெள்ளை இதெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து, வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அத முற்றிலும் மாத்திக்கோங்க. லைஃப்ல அன்பா இருக்கிறது தான் அழகான விஷயம். இதுதான் இந்த கதையோட மோரல். நான் இன்னொரு கதையில உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் லூசி பாட்டிகிட்ட இருந்து பாய் பாய்.